வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் ஸ்ரீகுமார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு இளைஞன் 21 வயது 22 வயது இருக்கும். இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக ஆங்கிலேய அரசருக்கு எதிராக போராடியதற்காக அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. ஒரு இரவு நேரத்தில் அவனை காவலர்கள் போய் அழைக்கிறார்கள், உன்னை தூக்கிலிட வேண்டுமா என்று. அதற்கு அவன் சொல்கிறான், எனக்கு நாளை காலை தானே நாளை காலை தானே நான் தூக்கு மழைக்கு வர வேண்டும், இப்போது ஏன் என்னை அழைக்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த ஆங்கிலேய காவலர்கள் மிக ஏளனமாக சிரித்து கொண்டே கேட்டிருக்கிறார்கள், யோ, நாளைக்கு காலையிலேயே தூக்கு போட்டாலும் நீ சாவதான் போட, இப்போ உனக்கு தூக்கு போட்டாலும் சாவதான் போட, நாளைக்கு காலையில் வரைக்கும் உயிர் வாழணுன்ற ஆசை உனக்கு இருந்தால் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்றாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு தான் நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் அந்த உயிரை எனக்கு தேவையில்லை என்று அவர் சொல்கிறார். அப்படியானால் ஏன் வர மறுக்கிறார்? இல்லை, நான் கையில் ஒரு புத்தகம் வைத்து கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தை நாளை காலைக்குள் படித்து முடித்து விடுவேன். நாளை உங்களுடைய தண்டனையை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மறுநாள் காலை அந்த இளைஞனை தூக்குமடைக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்போது அந்த இளைஞன் அந்த அதிகாரியை பார்த்து கேட்கிறான், என்னை தூக்கிவிட்டு எனக்கு மரணத்தை கொடுப்பதை விட என்னை துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுங்கள் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாரு, நீ தூக்கிலிட்டாலும் இறந்து தான் போக போகிறாய், துப்பாக்கியால் சுட்டாலும் இறந்து தான் போக போகிறாய், இதில் என்ன மாற்றத்தை நீ பார்க்க போகிறாய் மரணத்தில் என்று அந்த அதிகாரி கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞன் சொல்கிறான், நீங்கள் தூக்கிலிடும்போது என் உயிர் பிரிகின்ற வரை ஒரு 5 நிமிடம் அந்தரத்தில் என் உடல் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த 5 நிமிடம் என் மண்ணை விட்டு நான் பிரிந்திருக்க விரும்பவில்லை. துப்பாக்கியால் சுட்டுவிட்டால் இந்த மண்ணை முத்தமிட்டு கொண்டே நான் இறந்து விடுவேன் என்று அந்த இளைஞன் சொல்கிறான். அந்த இளைஞன் தான் மாவீரன் பகத்சிங். இது போன்ற நிறைய இளைஞர்கள் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தவர்கள், இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன் வாழ்நாளை கழித்தவர்கள், ஜெயிலிலே கழித்தவர்கள், தன் வாழ்க்கையை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்கள், தன் உயிரை அர்ப்பணித்தவர்கள் ஏராளமான இளைஞர்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மிக அருமையாக ஒரு பழமொழியை சொல்லியிருப்பார். வருங்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாத பருவம் இளம் பருவம் தான், ஆனால் சிந்தித்தே தீர வேண்டிய பருவமும் இளம் பருவம் தான் என்று சொல்லியிருப்பார். இன்றைய இளைஞர்கள் மாவீரன் பகத்சிங் போல் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி இருக்க முடியாது. ஆனால் கவியரசர் சொன்னது போல வருங்காலத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்காதீர்கள். இந்த இள வயதில் வருங்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாது, ஆனால் சிந்தித்தே தீர வேண்டிய பருவமும் இந்த இளம் பருவம் தான் என்பதை இன்றைய கால இளைஞர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த இளைஞர்களை பற்றி நான் பேசுகிறேன்? ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்றால் அது இந்த நாட்டு இளைஞர்களின் கையில் தான் இருக்கிறது என்று. இப்படி இந்த நாடை நம்பிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் தவறான பாதையில் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த இளைஞர்களை பற்றி நான் சொல்ல ஆசைப்பட்டேன், அதனால் சொல்கிறேன். அதற்கு உதாரணம் தமிழகத்தில் நடந்த தேர்தல், சட்டசபை தேர்தல். இந்த சட்டசபை தேர்தலில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் கூட்டணியோடு நின்று கொண்டு போட்டி வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தலில் சந்தித்தார்கள். நாம் தமிழர் கட்சியும் சந்தித்தது, அனைத்து கட்சியுமே சந்தித்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி
என்னதான் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதன் கட்சி தலைவரும் சரி, அந்த கட்சி தொண்டர்களும் சரி, இந்த நாட்டை என்ன நினைத்து கொண்டு இவர்கள் இப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்களை பற்றி பேசும்போது நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவ இளைஞர்கள், இளைஞிகள் ரொம்ப கொடூரமாக பேசுகிறாங்க. அதை நம்ம யூடியூப்பில் போடுறதுக்கு நம்மளுக்கு வெக்கமாக இருக்குது. எனக்கு வெக்கமாகுது. இவங்க கொள்கை தலைவராக வச்சுருக்கிறாங்களே, யார்? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, இவங்களெல்லாம் கொள்கை வீரர்களை வச்சுருக்கிறாங்க இல்லையா? இந்த கொள்கை வீரர்களெல்லாம் ஒரு காலத்தில் தோல்வியை கண்டவர்கள் தான் என்பதை இவர்கள் படிக்காமல் அவர்களை கொள்கை வீரர்களாக, கொள்கை தலைவராக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பெற்றோர்களெல்லாம் போயிட்டு காவல் நிலையத்திலலாம் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பசங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு பயமாகுது அப்படின்னு. தமிழ்நாட்டில் எவ்வளோ காவலர்கள் இருக்காங்க? எத்தனை வீட்டுக்கு காவல் போட முடியும்? இது யாருடைய தவறு? தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்காத பெற்றோர்களின் தவறு. ஒரு பிள்ளை ஒரு வேலைக்கு போய் 10,000 ரூபாய் சம்பாதனை எடுத்து வந்து கொடுத்தாக்கா, என் பிள்ளை சம்பாரிச்சுன்னு வச்சு பெருமை வாங்குகிற பெற்றோர்கள். அந்த பிள்ளை தவறான பாதையில் போகும்போது, நீ ஏன் தவறான பாதைக்கு போகிறாய் என்று ஏன் அந்த பிள்ளையை கண்டிப்பதில்லை? ஒரு கட்சிக்கு ஓட்டு கேட்பது தவறில்லை, ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவது தவறில்லை, ஒரு கட்சியோடு சேர்ந்து வேலை செய்வது தவறில்லை. நான் அதை தவறாக எண்ணவில்லை. ஆனால் என் தலைவன் தோற்றுவிட்டால், என் கட்சி வராமல் போனால் நான் இருந்து விடுவேன் என்று சொல்கின்றார்களே, அப்படி சொல்கின்றவர்களுக்கு கணவன் இல்லையா? சரி, கல்யாணமாக இல்லைன்னா அப்பா அம்மா இல்லையா? அண்ணன் தம்பி இல்லையா? அக்கா தங்கச்சி இல்லையா? சொந்த பந்தம் இல்லையா? உற்றார் உறவினர் இல்லையா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்கெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இவங்கெல்லாம் ஏன் இவங்களை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? எதுக்காக? இந்த எந்த ஒரு வலைத்தளத்தை பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிறாங்க. இது காரணம் என்ன? உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் அடக்காமல் போலீஸ்கார் தான் வந்து அடக்கணும்னா, எத்தனை வீட்டு பிள்ளைங்களை போலீஸ்கார் அடிக்கின்னு இருப்பாங்க? எத்தனை பிள்ளைங்களுக்கு போலீஸ்கார் பாதுகாப்பு கொடுத்துன்னு இருப்பாங்க? எத்தனை பிள்ளைங்களுக்கு போலீஸ்கார் நீ தற்கொலை பண்ணிக்காத, நீ வந்து இப்படி அப்படி வந்து உனக்கு அறிவுரை சொல்லணுப்பாங்க. இது வந்து தவறு, அந்த பிள்ளைகளுடைய தவறு கிடையாது. நான் என் மீது எந்த பெற்றோர்கள் வருத்தப்பட்டாலும் சரி, வருத்தப்படாமல் போனாலும் சரி, இது பெற்றோர்களுடைய தவறு. பெற்றவங்க செய்கிற தப்பு தான் இது. நான் சொல்கிறேன், இது பெற்றவர்கள் வளர்ப்பு சரியில்லை. அந்த வளர்ப்பு சரியில்லாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் அவர்கள் எடுத்துருந்து வருகிறது. சரி, வளர்ந்துட்டாங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, கல்யாணமான ஒரு பெண் சொல்கிறா, நானும் செத்துருவேன், என் குழந்தைய செத்துருவேன், அவன் புருஷன் சரியில்லை. அவன் புருஷன் சரியில்லைன்னா அவங்க மாமியார் சரியில்லை, அவங்க மாமனார் சரியில்லை, அவங்க மூத்தார் சரியில்லை, அவங்க மச்சினன் சரியில்லை, அவங்க நாத்தனார் சரியில்லை, அவங்க குடும்பம் சரியில்லை. இதுதான் நான் சொல்லுவேன். உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா உங்களால் அடக்க முடியலடா, ஏன் காவல் நிலையத்துக்கு போயிட்டு என் புள்ள இது பண்ணிக்கிறான்னு சொல்கிறான், எனக்கு பயமாக்குதுன்னு புகார் கொடுக்குறீங்க? உன் புள்ளைய உன்னால் அடக்க முடியலன்னா அப்போ யார் வந்து அடப்பாங்க? அதனால் தயவுசெய்து பெற்றோர்களை, தேர்தல்ன்றது வெற்றியை தோல்வியும் சகஜன்றதை பிள்ளைகளுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். அதை உணர்த்தாமல் அவர்கள் பேசுகிற வரை அவர்களை பேச விட்டு அப்புறமா என் பிள்ளை இப்படி பண்ணிக்குமோ பயமாக்குது. இதெல்லாம் இந்த சிட்டியில் மட்டும்தான். நீங்கள் நகர்ப்புறத்துலலாம் இதுதான். கிராமப்புறத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்காது. அது மாதிரி நடக்குது. கிராம பகுதியில் அப்பா அம்மாங்க விடுறதில்ல, அண்ணன் தம்பிங்க விடுறதில்ல, ஆயா தாத்தா விடுறதில்ல, சொந்த பந்தம் விடுறதில்ல, பெரிய பட்சத்தப்ப விடுறதில்ல, மாமன் மச்சான் விடுறதில்ல. நான் கிராமப்புறத்தை ரொம்ப புகழ்ந்து பேசி நகர்ப்புறத்தை சற்று குறைவாக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இந்த நகர்ப்புறத்தில் வசிக்கின்ற பெரும்பான்மையான இளைஞர்கள், இளைஞர்களே தான் இது போன்ற பேட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தயவுசெய்து பெற்றோர்கள், உங்களை நான் கேட்டுக்கொள்வது, உங்கள் பிள்ளை நீங்கள் தான் அடக்கணும். உங்களால் அடக்க முடியலன்னா அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லி அடக்குங்க. அண்ணன் தம்பியால் அடக்க முடியலன்னா மாமன் மச்சாங்கிட்ட சொல்லி அடக்குங்க. மாமன் மச்சால் அடக்க முடியலன்னா சொந்த பந்தம்லாம் சேர்ந்து அடக்குங்க.
இப்படி நீங்கள் அடக்கிறத விட்டுட்டு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கறத விட்டு காவல் நிலையம் எத்தனை போலீஸ்கார் இருக்கிறாங்க, எத்தனை வீட்டுக்கு காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுத்து எத்தனை வீட்டுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஒரு தலைவன் தோற்றுருவான், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே நீ காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குற, என் பிள்ளைங்களை காப்பாற்றுன்றனா அந்த தலைவன் ஒரு வேளை ஜெயிச்சு வந்துட்டான், நாடு என்ன ஆகும்? கடவுளே கீழே இறங்கி இந்த மண்ணுக்கு வந்தாலும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது, குறிப்பாக தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. என்னுடைய இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே என்னுடைய கருத்தை நான் பல வீடியோக்களில் பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கி மே மாதம் 3ஆம் தேதி, நாளைக்கு 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை எண்ணப்பட இருக்கிறது. என்னுடைய கருத்து கணிப்பை நான் பல முறை சொல்லிட்டேன். ஒரு வீடியோவை 2 முறை கூட போட்டிருக்கிறேன். நீங்கள் 4 பேர் பார்க்குறீங்களோ, 400 பேர் பார்க்குறீங்களோ, 1000 பேர் பார்க்குறீங்களோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என் கருத்தை நான் பதிவு செய்து விட்டேன். நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்களோ, எனக்கு 2000 பேர் இருக்கிறீங்களோ, 10,000 பேர் இருக்கிறீங்களோ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. தமிழக வெற்றி கழகம் ஒரே ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. அப்படி தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை ஒரு இடத்திலாவது வெற்றி பெற்று விட்டால் இந்த சேனலை நடத்துவதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று அர்த்தம். ஒரு தேர்தலின் கருத்து கணிப்பை கூட சரியாக யூகிக்க முடியாத என்னால் இந்த சேனலில் உக்காந்து என் கருத்து சொல்கிறது வேஸ்ட்டு. ஜனங்களை ஏமாத்துறதுக்கு இணையானது. என் கருத்து தவறுன்னு எப்போ தெரியுதோ அப்போ நான் வந்து பின்வாங்க. இன்னும் நான் சொல்கிற கருத்து சரியாக இல்லாமல் போனால் உங்கள் எஸ்என்எஸ் கேஜிஎஃப் இந்த வீடியோ இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும். இனி என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் வராது. இந்த சேனல் நான் எழுத்து மூட்டு நான் பாட்டுக்கு போயினே இருப்பேன். இந்த சேனலால் நான் படிக்கல, என்னால் இந்த சேனல் படிக்கல. எனக்கு என்ன ஆசை, என்னுடைய மனசில் இருக்கிற கருத்தை மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டும், உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும், நியாயங்களை சொல்ல வேண்டும், நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணுகிறேனே தவிர, இதனால் 10 ரூபா நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம யாருக்குலாம் சப்போர்ட் பண்ணி தவறான தகவல்களை சொல்லலாம், இதில் பணம் வரும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கும் வரை அந்த 2 கட்சிகளை தவிர்த்து விட்டு வேறு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. வந்ததாக சரித்திரமும் இருக்காது. வேண்டுமென்றால் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்து, திமுகவோடவோ இல்லை அதிமுகவோட கூட்டணி வைத்து நீங்கள் போய் சில தொகுதிகளை வெல்லலாம். குறிப்பாக திரு விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைத்து எதிர்கட்சி தலைவர் ஆனார். அந்த மாதிரி அந்த கட்சியோடு தான் நீங்கள், அந்த கட்சியோட தோல் மேலே உட்காந்து தான் நீங்கள் சவாரி செய்து தனியாக ஒரு 4-5 எம்எல்ஏக்களை வாங்க முடியுமே தவிர, தனிப்பட்ட முறையில் உங்களால் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2006 ஆரம்பிக்கப்பட்ட போது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் விருத்தாச்சல தொகுதியில் ஒரு சீட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அவர் வந்ததுக்கான காரணம், அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல சேவைகளை மக்களுக்காக செய்து கொண்டிருந்தார். அவர் வாங்குகின்ற அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை மக்களுக்காக கொடுத்து கொண்டிருந்தார். அவர் வந்து வாழும்போது அந்த ராஜா பாதர் ஸ்ட்ரீட்டு இருக்குப்பார் பாண்டி பஜாரில், அங்கே இருக்கும்போது வருவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துன்னு, அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், அசோசியேட் டைரக்டர் ஆகட்டும், கதாசிரியர்னாகட்டும், டைரக்டர்னாகட்டும், யாருனாகட்டும், எல்லாருக்குமே அங்கே போனால் சாப்பாடு. அந்த மாதிரி அடுத்தவங்களை பசி அறிஞ்சு சாப்பாடு போட்டவர், அவர் அந்த ஃபீல்டில் இருந்தவர், கொடுத்து பழக்கப்பட்டவர். அதனால் அவர் 2006 தேர்தல் ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து அந்த தேர்தலில் போட்டிட்டார். ஒரு இடம் வந்தார். அதுக்கு பிறகு பல எம்பி எலெக்ஷனை சந்தித்தார். ஒரு எம்பி எலெக்ஷனை ஒரு 10% ஓட்டு எடுத்தார். இந்த 10% ஓட்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பார்த்தாங்க. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் சில இடங்களில் தோல்வி அடைந்தது. அதற்கு காரணம் தேமுதிக. இந்த புதிய கட்சி வந்ததுனால கட்சி ஓட்டு செதறி போச்சு.
இப்போ உதாரணமாக அதிமுக ஒரு 5, 6 இடத்துல ஒரு இடத்துல தோக்குறாங்கன்னா, அந்த இடத்துல தேமுதிக 10,000 ஓட்டு எடுத்துச்சு. திமுக ஒரு இடத்துல 10,000 ஓட்டில் தோக்குறாங்கன்னா, அந்த இடத்துல தேமுதிக 20,000 ஓட்டு எடுத்துச்சு. அந்த மாதிரி வேணும்னா, இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக ஒரு 5,000 ஓட்டில் தோக்குதுன்னா, அங்கே தேமுதிக ஒரு 20,000 ஓட்டு மன்னிக்கணும். தமிழக வெற்றி கழகம் ஒரு 20,000 ஓட்டு எடுக்கும். அதிமுக ஒரு 10,000 ஓட்டில் தோக்குதுன்னா, தமிழக வெற்றி கழகம் ஒரு 20,000 ஓட்டில் அங்கே லீடிங்கில் இருக்கும். இப்படி ஓட்டுகளை பிரிக்குவதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதே தவிர, ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அதை சசிகலா அம்மையார் வச்சுக்கிறாங்களே அந்த கட்சி, இது பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்கள் வச்சுக்கிறார் அந்த கட்சி, இந்த கட்சிகள்லாம் ஒரு சீட்டு கூட வராது. இப்போவும் சொல்கிறேன், தேமுதிக கூட வராது. ஒரு கட்சி கூட ஒரு சீட்டு கூட வராது. தமிழக வெற்றி கழகமோ தேமுதிகவோ ஒரு சீட்டு வந்தால் கூட சரி. இதுவே என்னுடைய கடைசி சேனல் இது வீடியோவாக இருக்கும். இனி நான் வேறு இமெயில் ஓப்பன் பண்ணி வேறு ஒரு பேரில் எல்லாம் யூடியூப் நடத்துவனாலாம் நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட ஆளும் நான் இல்லை. என்னுடைய மனதில் இருந்ததை நான் சொல்லிவிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்கும். இதுதான் நடக்கும். உன் பிள்ளைங்களெல்லாம் நல்ல மாதிரி பார்த்துங்க. பெற்றோர்கள் காவல் நிலையத்தை நம்பி நிற்காதீங்க. அவங்க எவ்வளோ பேருக்குன்னு பாதுகாப்பு கொடுப்பாங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அடக்குங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, ஐயா, தம்பி, மச்சான், மாமா, அண்ணா, கர்ம வீரர் காமராஜர் விருதுநகரில் தோத்தாரா? பேரறிஞர் அண்ணாவே காஞ்சிபுரத்தில் தோற்றாரா? இந்த நாட்டின் சட்டப்பிதா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பம்பாய் மத்திய தொகுதியில் தோற்றுட்டாரா? அவங்களெல்லாம் தோற்று அந்த தோல்வியெல்லாம் விட பெரிய தோல்வியிலடா அவங்க விஜய் தோல்வி அப்படின்னு எடுத்து சொல்லுங்க. தோல்வி என்பது வெற்றியின் படிக்கட்டு. இந்த 2026 தோற்றா 31 ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி 2026 தான் தோற்றுட்டுமேனு அவர் கட்சியை மேலும் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுன்னு போயிருந்தா 31 கூட கஷ்டம். கட்சியை நடத்தி மக்களுக்கான சேவைகளை செய்து ஒரு எதிர்கட்சியாக இயங்கி மக்களுக்கு பாடுபட வேண்டும். 2031 எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ தமிழக வெற்றி கழகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது வேணுமானால் அவர் முதலமைச்சருக்கு ஆசைப்படலாம். இப்பொழுது பகல் கனவு பலிக்காது என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு மே 4ஆம் தேதி நாளை தான் இருக்கும். சந்திப்பதா சந்திப்பாமல் இருப்பதா என்பதை மே 4ஆம் தேதி முடிவு செய்யும். மீண்டும் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகமோ தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட இனி நான் உங்களை சந்திக்க வரமாட்டேன். என் வேலையை பார்த்து நான் போயினே இருப்பேன். ஏன்னா என்னுடைய கணிப்பு தவறாக இருக்கும்போது ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில் திணித்து விட்டதாகத்தான் அது அர்த்தம். இல்லைங்க, நான் சொல்லும் போது களம் அப்படி இருந்தது, காட்சி அப்படி இருந்துச்சு, 85% ஓட்டு வந்துச்சு, அதனால் நான் சொல்கிறப்போ தமிழக வெற்றி கழகம் தோக்குற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஓட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் அது ஜெயிச்சிச்சு, அந்த சாக்கெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் சொல்லும் போது தேமுதிக 10 இடத்துல தோக்குற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பார்த்தாக்கா அங்கே களம் மாறிவிட்டது, அங்கே கூட்டணி அதிகமாக ரொம்ப டப்பாக இருந்தது, அதனால் அவங்க ஜெயிச்சிட்டேன். நெவர். நான் ஒரு முறைக்கு 10 முறை யோசனை பண்ணி 23ஆம் தேதி தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏப்ரல் 15ஆம் தேதியே நான் என்னுடைய பதிவை வெளியிட்டு விட்டேன். மீண்டும் இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுவதற்கு காரணம், சேனல் நடக்குது நடக்காமல் போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணுன்னா அது வருங்கால பிள்ளை ஒன்று இருக்கும் இல்லையா, 2 இருக்கும். அந்த பிள்ளைகளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்களே பாதுகாப்பு கொடுங்க. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குதுன்னா வீட்டில் மினிமம் ஒரு 4-5 பேர்னா இருப்பீங்க. அந்த 5 பேர் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுங்க.
அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லுங்க, வரலாறு சொல்லுங்க. "அப்பா இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. விஜயோட பையன் சொல்றானா, எங்க அப்பா தோல்வி அடைஞ்சா நான் செத்துடுறேன்னு. எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்றாரா, எங்க பையன் விஜய் தோத்துட்டாங்க நான் செத்துடுறேன்னு. ஏன் நாட்டுக்காக தாரை வார்த்து கொடுத்து விட்டேன்னு ரொம்ப காலர் தூக்கின்னு வராரு. அவங்க அம்மா திருப்பதிக்கு போறாங்க, என் பையன் முதலமைச்சர் ஆகணும்னு. இப்படி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்கள பற்றி கவலைப்படாது இருக்கிறப்போ, நீங்களும் ஏதாவது தெரிஞ்ச கோயிலுக்கு போங்க, தெரிஞ்ச ஊருக்கு போங்க, சொந்தக்கார வீட்டுக்கு போங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. தேர்தலா பாருங்க. தேர்தல் என்பது 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர ஒரு விஷயம். நம்மளுடைய கடமை ஓட்டு போடுறது. ஓட்டு போட்ட 84.15% மக்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், கண்டிப்பாக ஓட்டு போட்டே தீர வேண்டும். அப்படி ஓட்டு போடாதவன் எந்த ஒரு விஷயத்துக்குமே லாயக்கில்லை அப்படின்னு. ஆனாலும் 84 ஒரு பெரிய விஷயம். அந்த 84.15% ஓட்டு போடுறதுக்கு நாம காரணமாக இல்லாத போனாலும், ஒருத்தராவது என்னுடைய பேச்சை கேட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க. போடாதவங்க. அதனால எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, மீண்டும் உங்களை நான் சந்திக்காமல் இருப்பதா என்பதை மே 4ஆம் தேதி தீர்மானிக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.